லாஸ்ட் வீக் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி கொடுத்தாங்க. அவங்களோட பாக்ஸ் இருக்குது. சரி அதை எப்படி எம்டியாக கொடுக்குறது, ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஜாமுன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்து உங்களுக்கு கார்லிக் நான் பட்டர் சிக்கன் பண்ணித்தரேன் ஓகேவா அப்படின்னா டபுள் ஓகே அப்படின்னாச்சு. இந்த பட்டர் சிக்கனோட டீட்டெயிலான இன்க்ரீடியண்ட்லாம் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனில் எல்லா மசாலா ஐட்டம்லாம் போட்டு மேரினேட்லாம் பண்ண வேணாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் பேக் பண்ண வச்சிடணும். அவன்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பேன்லேயும் நெய் போட்டுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டிருக்கா இல்லையா, அது வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதெல்லாம் போட்டு அரைக்கணும். அதை அரைக்க முன்னாடி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இதில் மோஸ்ட்லி நிறைய நெய் தான் சேர்த்துருக்கா. இப்போ மட்டும்தான் பாப்பா வந்து பட்டர் போட்டா. இது கார்லிக் நான் இருக்கு இல்லையா, அதோட ரெசிபி முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து முந்திரி பருப்பு தான் அரைச்சி போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காது, பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாரா, ஸோ அதனால தான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடலை. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது, லாஸ்ட் வீக் கேக் பண்ணோம் இல்லையா, அது வாங்கினது இருக்குது, அப்புறம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவாரு. ஸோ அதனால தான் முந்திரி பருப்பு வந்து அரைச்சி போட்டாச்சு. இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.